பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு கூட சேர்ந்து ஒரு ஆள் கூட ஆடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் 2 பேரும் ஜோடியை தான் ஆட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா கூட ஆடுறவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா கூட பொண்ணு ஆடுறோன்னு இவ்வளோ சந்தோஷப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தனியாக ஆடி ஆடி போர் அடிக்குது. இப்போ கூட பார்ட்னருக்கு ஒரு ஆள் வந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு எத்தனை வாட்டிமா சொல்கிறது, உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இருக்கா, வேறு எந்த மாதிரியும் ட்ரெஸ் இல்லையா, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, எங்கிட்ட சுடி இருக்குது, இன்னொன்று சாரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் இருந்துட்டு ராஜியை மேலேருந்து கீழே வரைக்கும் புடவையில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து தான் சரி நீ போய் புடவை கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இப்போ தான் நீ போய் கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜி இருந்துட்டு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நீ புடவை கட்டினா அவ்வளோ லட்சணமாக இருப்ப, அவ்வளோ அழகாக இருப்ப அப்படின்ற மாதிரியெல்லாம் ராஜியை வர்ணித்து பேசுகிறாங்க. கூட ஆட போகிறவர், சார் என்ன சார் லேடிஸ்கிட்டே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா தங்கச்சிக்கிட்டேயே பேசினேன், இந்த பொண்ணுக்கிட்ட தானே பேசினேன், உனக்கு எது கோவம் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ராஜி இருந்துட்டு கையில் கிடக்கிற கட்டை எடுத்து மண்டையில் ஓங்கி போட்டுடுறாங்க. ரத்தம் கொட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ராஜி வான் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.